ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் ஹீட்டான பிறகு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு பொருள்கள் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வரணும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த கிரேவியோடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொருள்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். அந்த 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு 3 பெரிய வெங்காயம் இருக்கும். இதை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டும் சம அளவு எடுத்து இன்றைக்கி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 50 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டும் எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இதனுடைய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே தனித்தனியாக தெரியும். ஆனால் இந்த கிரேவியில் வெங்காயம் நல்லா மசிஞ்சு நல்லா அது வெங்காயம் தான் நமக்கு அந்த கிரேவியாக ஃபார்ம் ஆகி நல்லா சூப்பராக அந்த சிக்கனோட கோட்டாகி நமக்கு கிடைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இந்தளவுக்கு வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி இருந்தது. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கானது. இப்போ தக்காளி சேர்த்துட்டு அதை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நல்லா முழுசாக இருக்காமல் நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் தனியாக சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் சேர்த்த அந்த கரம் மசாலா முழுசாக சேர்த்தோம் இல்லையா, சோம்பு, சீரகம், அந்த ஹோல் கரம் மசாலா சேர்த்தோம்ல, அதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும் வாசனைக்கு. இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இன்னொரு ரவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி அந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மசாலாவிலேருந்து. இந்த டைமில் நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக 2 டம்ளர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இப்படி ஒன்று சேர்ந்து இப்படி ஒன்றா அப்படியே பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணி ஆக்கிடக்கூடாது. அப்புறம் நமக்கு சிக்கன் குழம்பு மாதிரி ஆகிடும், கிரேவியாக வராது. இப்போ இந்த மாதிரி திக்கான பதத்தில் இருக்கணும். இப்போ இதை ஓப்பன் பேன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். நம்ம சிக்கன் சேர்க்கும் போதும் சிக்கனில் எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடியை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடியை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி வடியை வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா தான் கிரேவி நமக்கு கிரேவி ஸ்டேஜில் கிடைக்கும். இல்லைனா தண்ணி விட்டு நல்லா குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். அதுலேயே இது நல்ல சிக்கன் நமக்கு வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமலேயே சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கும். அதனால தான் நம்ம வந்து கிரேவி வந்து கொதிக்க விடும்போது ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு இதை வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இடையில ஒரு 1-2 தடவை இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. அப்போ தான் நமக்கு நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு நமக்கு அந்த குழம்பு வந்து ரெடியாகி கிடைக்கும். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப குழம்பு வந்து குழம்பு பதத்திலே இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வரத்துக்கு நீங்கள் வந்து இடையில இது மாதிரி கலந்து விடணும். ஓப்பன் பேனில் வச்சு கலந்து விடணும். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய கிரேவி திக்காகி வந்திருக்கு. நீங்கள் இதே ஸ்டேஜில் வேணும்னா இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம், இதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்னுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான கிரேவி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸில் நல்லா சுட சுட ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் வச்சு ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இட்லி, தோசை எது கூட வேணாலும் நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.